அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கன்னி. பல விதமான நன்மைகள், அற்புதங்கள் எல்லாம் ஏற்படும். தானாக கனியும். வார்த்தையை விட்டு கெடுத்துக்கக்கூடாது. ஏன் வார்த்தையை விட்டா என்ன? அதான் எல்லாம் நல்லா இருக்க. சுக்கிரன் உச்சமாக இருக்கார். பெற்றோர் பெரியோருடைய தேகாரட்டும், உங்களுடைய தேகாரட்டும். வெள்ளிக்கிழமை பசுமாடுக்கு உணவளிப்பது சிறந்த பரிகாரம். அதே போல் எல்லா விதத்திலும் யோக பலங்கள் கிடைத்தாலும் கண்டிப்பாக ஒரு மாதம் முழுவதும் மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் முடிந்தவர்கள் அன்னதானம் செய்வது, எலுமிச்சைப்பழ ஊறுகாய் போடுவது, இல்லை என்றால் ஞாயிற்றுக்கிழமையில் உணவு தானம் மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுக்குதோ, எலுமிச்சைப்பழ ஜூஸ் வாங்கி கொடுக்குதோ, எலுமிச்சைப்பழ ஊறுகாய் வாங்கி கொடுப்பதோ, விரயங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும். எல்லாமே நல்லா விரயஸ்தானாதிபதி விரயத்தை பார்ப்பதை ஞாபகத்தில் வைத்துக்கும். தப்பு வந்துடும். தனிப்பட்ட முறையில் பிள்ளைகள் விஷயத்திலலாம் கோபம் படக்கூடாது. எதிரிகள் திடீர்னு பலம் பெறுவார்கள், உடன் இருப்பவர்களே பலம் பெறுவார்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கன்னியாராசிக்காரர்கள். கன்னியாராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட திட்டமிட்டாலும் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய பிராப்தம் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வாகனத்தில் அனுகூலம் காணப்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். யோகத்திற்கு உண்டான அற்புதமும் சந்தோஷமும் பெரிய ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் பெறுவதே பெரும் பலம். படிப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர், தொழிலதிபர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அற்புதமான காலகட்டம் ஏற்படும்.